அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு விடுத்திருக்கிறார். அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கும் பாமக பொதுக்குழுவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் நீதிபதி இந்த அழைப்பு விடுத்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்று மாலை 5:30 மணிக்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் தனது அறைக்கு நேரில் வர வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கின்றார். ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே அண்மை காலத்தில் கருத்து மோதல்கள் ஈடுபட்டு வருகிறது. இருவரும் தனித்தனியாக தாம் தான் தலைவர் என கூறி அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாளை சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணி ராமதாஸ் அறிவித்து விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த அறிவிப்பிற்கு தடை விதிக்க வேண்டும், பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி ராமதாஸ் அணியைச் சேர்ந்த முரளி சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் கட்சியினுடைய விதிகளின்படி இந்த பொதுக்குழு நடத்தப்படாததால் இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு காவல்துறை உறுதியளிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. வழக்கினுடைய விசாரணை தொடங்கியவுடன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த பிரச்சனை தொடர்பாக தாம் இருவரிடமும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரிடம் தனித்தனியாக பேச விரும்புவதாகவும், எனவே இருவரும் இன்று மாலை 5:30 மணிக்கு தமது உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தமது அறையில் சந்திக்க வேண்டும் எனவும், அவர்கள் இருவரையும் இன்று மாலை நீதிமன்றத்திற்கு வர சொல்ல வேண்டும் என அவர்கள் தரப்பு வழக்கறிஞரிடம் தெரிவித்தார். மேலும் அப்போது இவர்கள் இருவர் மட்டுமே வர வேண்டும், இவருடன் வேறு யாரும் வரக்கூடாது எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை 5:30 மணிக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய அறையில், நீதிமன்ற அறையில் நடத்துவதாக தெரிவித்து தள்ளி வைத்திருக்கின்றார். நன்றி ஆனந்த்குமார், உங்க தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.